நான் இந்த வீடியோல அரிசி மாவு எப்படி அரைக்கணும், அது ஒரு வருஷத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு காமிக்கலாம்னு நினைச்சேன். பட் முடியல. ஸோ சாரி. ஆனாலும் இந்த வீடியோல கிளீனிங் பர்பஸ் தான் இருக்கும். அதிகமா குக்கிங்கும் இருக்காது. கிளீனிங் பர்பஸ் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் நான் அரிசி மாவு அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி அரிசி எடுத்திருக்கிறேன். இது ரேஷன் அரிசி, பச்சரிசி எடுத்தேன். இது ரொம்ப அழுக்கா இருக்கவே ஒரு 4, 5 வாட்டி நல்லா கிளீன் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, ஒரு 2, 3 ஹவர் ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வைக்கலாம். ஆனா ரொம்ப நேரம் ஊறின மாதிரி இருக்கும். ஸோ அதனால நானு பகல்லவே ஊற வச்சுக்கிறேன். காலங்காத்தால ஏஞ்ச உடனே இந்த வேலை தான் ஃபர்ஸ்ட்டா செஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு டிஃபன் செய்யறது, அதுக்கப்புறம் சமையல் செய்யறது, இதெல்லாம் இல்லாம காலங்காத்தாலவே டிஃபன் செஞ்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு கிளீனிங் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதனால 2 வேலைக்கும் சேர்த்து சமையல் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா அலசந்து இருந்துச்சு. அது கார குழம்புலாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார குழம்பு வச்சுட்டு இருக்கிறேன். நீங்க நம்ம வீடியோஸ் கண்டினியூஸா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவுடர் பத்தி தெரிஞ்சிருக்கும். நானும் மீன் குழம்புக்கு அதே விதமா கார குழம்புக்கு போடுற மாதிரி ஒரு பவுடர் செஞ்சிருக்கிறேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே ஃபிளேவர் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுல காமிக்கலாம், இந்த மாதிரி வரப்போற வீடியோஸ்ல காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோல அது மெயினா காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ நானு வெஜிடபிள்ஸ் கூட மிளகாத்தூள் சேர்த்தேன் இல்லைங்களா, அது கூட நான் மீன் குழம்புக்கு சேர்க்கிற மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு பக்கத்துல பூசணிக்காய் பொரியல் செஞ்சுன்னு இருக்கிறேன். இது தேவையே இல்லை, ஆனாலும் நான் இப்போ செஞ்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா பூசணிக்காய் வாங்கிட்டு 1 வீக் ஆயிடுச்சு. அது இன்னும் வச்சு வேணா கெட்டு போயிடும். ஸோ அதனால இன்னைக்கு பூசணிக்காய் பொரியல் செஞ்சுன்னு இருக்கிறேன். எல்லாமே நான் ஆல்ரெடி காமிச்சது தான். ஸோ அதனால சிம்பிளா காமிக்கிற சமையல் கூட ஜாஸ்தி லென்த்தியா எடுத்துட்டு போக மாட்டேன். சிம்பிளா முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நடுவுல ரசம் வச்சிடலாம். காரக்குழம்பு பத்துமோ பத்தாதோன்னு சொல்லிட்டு ரசம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ நெருப்பு நல்லா ஃபயர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சு அது பார்க்கவே. ஆனா ரெக்கார்ட் தான் ஆகல சரியா. ஆனா அது ஒரு சின்ன கிளிப் அப்படி போச்சு ஃபயர், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபயர்ல தாளிச்சிட்டு ரசத்தை வச்சாச்சு. அந்த பக்கம் குழம்பு, நடுவுல ரசம், இந்த பக்கம் பூசணிக்காய் பொரியல். இதெல்லாமே ஒரே டைம்ல செஞ்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் ஜாஸ்தி இல்ல. பசங்களுக்கு சாப்பாடுக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே இதே கட்டி கொடுக்கணும். ஸோ அதனால மடமடனி எல்லாமே 3 கேஸ் மேலேயும் வச்சாச்சு. பூசணிக்காய் நான் நினைச்சதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே குக் ஆயிடுச்சு. இது ரொம்ப வெந்துட்டாலும் டேஸ்ட் மாறிடும். அதே மாதிரிதான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வெந்துட்டு இருக்கு. இதுல சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்தா, அதே விதமா நான் அரைச்ச மசாலால ஒரு பவுடர் சேர்த்திருக்கிறேன். அது நான் தோசைக்கு மட்டும்தான் அரைச்சேன். பட் என்னோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரைக்கு யூஸ் பண்ணா இன்னும் ஃபிளேவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிருக்கிறேன். அதே விதமா கறிவேப்பிலை பவுடரும் சேர்த்திருக்கிறேன். இதுல கொஞ்சம் வெல்லம் இல்ல சர்க்கரை சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா? சோ கொஞ்சோண்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கினேன். ஃபைனலா கொத்தமல்லி கூட நாங்க சேர்க்க மாட்டோம். ரசத்துக்கு வச்சாச்சு இல்லைங்களா, கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு. ஸோ அதனால சும்மா அப்படி ஷோ காமிச்சிட்டேன். அவ்வளோதான். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் ஜாஸ்தியாவே வெந்துச்சு இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடுச்சு. அந்த பவுடர் சேர்த்ததுனால டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரி. இப்போ குழம்பு ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ புளி தண்ணி சேர்க்கிறேன். எந்த வெஜிடபிள் சேர்த்தாலும் நல்லா வெந்தன பிறகுதான் புளி தண்ணி சேர்க்கணும். அப்பதான் குக் ஆகும் நல்லா. ஃபர்ஸ்ட் நம்ம புளி தண்ணி சேர்த்துட்டோம்னா வெஜிடபிள் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணா குழம்பு ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். என்னோட சமையல் முடிஞ்சிச்சு. காரக்குழம்பு வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு, தேவையில்லாத பூசணிக்காய் பொரியலும் செஞ்சாச்சு. தேவையில்லைன்னா மட்டும் சாப்பிடாம இருப்போமா? நல்லா சாப்பிட்டுட்டோம். சுட சுட சோறும் செஞ்சுட்டேன். சமையல் வேலை காலங்காத்தால முடிச்ச உடனே எவ்வளோ நிம்மதியா இருக்கு. நிஜமாவே வீட்டுல எல்லா வேலையுமே பினிஷ் ஆன மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க, காலங்காத்தாலுக்கு மதியத்துக்கு சேர்த்து சமையல் செஞ்சாச்சு, நைட்டுக்கு டிஃபன் செஞ்சுப்போம்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். நிஜமாவே ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு. நான் காலங்காத்தால டிஃபன் செஞ்சு அதுக்கப்புறம் 11 மணிக்கெல்லாம் மறுபடியும் சமையல் என்ன செய்யறதுன்னு மண்டை பிச்சுக்கிறத விட இந்த மாதிரி அப்பப்போ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணிச்சு. நல்லாதான் இருக்கு.
அப்பப்போ பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரசத்துல சோறு போட்டு குடுத்துட்டு, லஞ்சுக்கு வந்து இந்த மாரி காரக்குழம்பு வந்து கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வீட்ல கீரைக்கா இருந்துச்சு. அதுவும் பேக் பண்ணி குடுத்துட்டோம். இதுக்கு மேல கிளீனிங் பர்ப்பஸ்ல இறங்கிடலாம்னு சொல்லிட்டு பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் கிளீனிங் பர்ப்பஸ்ல இறங்கியாச்சு. நானு இந்த வீடியோ வந்து விநாயக சதுர்த்திக்கு 3 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. ஏன்னா, எல்லா கிளீனிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் விநாயக சதுர்த்தி செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு, ஒரு ஒரு வேலையா ஒன்னொன்னா, ஒரு ஒரு நாளா வச்சுக்கலாம் சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் வந்து கிளீன் பண்ணிட்டு, ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்த மாரி ஹாலு, பெட்ரூம் இந்த விண்டோஸ் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த வேலை வச்சுக்கினேன். ஆனா, நான் விநாயக சதுர்த்தி பண்ணிக்கல. ஏன்ட்டு கூட நான் கடைசியில சொல்றேன். வீடியோவ கடைசி வரை பார்த்துடுங்க. இன்னைக்கு வந்து ஸ்கிரீன் எல்லாம் நீட்டா கிளீனா எடுத்துட்டு வாஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாமே எடுத்துன்னு இருக்கிறேன். நானு வரலட்சுமி பண்டிகை செஞ்சுக்கிறது கிடையாது. அதனால இந்த மாதிரி விநாயக சதுர்த்திக்கு எல்லாமே வீடு வந்து டீப் கிளீனிங் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து எல்லா ஸ்கிரீனும் எடுத்து எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில ஊற வச்சுட்டேன். வாஷிங் மிஷின் போயாச்சு இல்லைங்களா? கையில தான் துவைக்கணும். கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சுட்டோம்னா கையில துவைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அழுக்கும் கொஞ்சம் சீக்கிரமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில சர்ஃப் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் கிளீன் பண்ணிப்பேன். அடிக்கடிக்கு கிளீன் பண்ணிக்க மாட்டேன். ஆனாலும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. டஸ்ட் எல்லாம் மேல படும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி கிளீன் பண்ணிருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொஞ்சம் நகர வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் விண்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறேன். எனக்கு அதிகமா டஸ்ட் அலர்ஜி இருக்கு. ஸோ அதனால நான் வந்து விண்டோஸ் ஜாஸ்தியா கிளீன் பண்றது கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 2 முறை அப்படிதான் கிளீன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு, தீபாவளி டைம்ல கிளீன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எப்பயோ சங்கராந்திக்கு அந்த மாதிரி கிளீன் பண்ணிப்பேன். ஸோ அப்பன்னா வருஷத்துக்கு 3 முறை ஆயிடுது இல்லைங்களா? ஓகே. வருஷத்துக்கு 3 முறை கிளீன் பண்ணிப்பேன் அவ்வளவுதான். டஸ்ட் அலர்ஜி இல்லைன்னா அடிக்கடிக்கு கிளீன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அப்படியே வந்துடும். எங்கிருந்து வரேன்னு தெரியாது கோல்டு. ஃபுல்லா அப்படியே வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் உஷாரா இந்த மாதிரி 3 முறை தான் கிளீன் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே தூசு தூசா இருந்துச்சா, அது எல்லாமே தொடப்பத்துல இந்த மாதிரி இது கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரஷ் மெஸ் கிளீன் பண்றதுக்கே ஒரு பிரஷ் வச்சிருக்கிறேன். அந்த பிரஷோட நீட்டா மெஸ் உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் நீட்டா இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் தொடப்பத்துல கிளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரஷ் பண்ணோம் இல்லையா, அந்த ஓட்டையில இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில வரும். அது மறுபடியும் பிரஷ் பண்ணோம்னா மறுபடியும் உள்ள போயிடும். ஸோ அதனால தொடப்பத்துல நல்லா கிளீன் பண்ணோன்னா வந்துடும். அதுக்கப்புறம் கிளாத்ல நல்லா கிளீன் பண்ணிக்கினேன். இதே மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லா விண்டோஸும் நீட்டா கிளீன் பண்ணிக்கினேன். எனக்கு ஒரு அரை நாள் ஃபுல்லா இது கூடவே இருந்துச்சு. ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ எடுத்தோன்னா ஒரு நாள்ல அரை நாள் ஃபுல்லா இந்த கிளீனிங்கே வச்சிடணும். அதுக்காக தான் காலங்காத்தால சமையல் வேலை முடிச்சுக்கினேன். கொஞ்சம் ஈஸியா ரிலாக்ஸா கிளீனிங் பண்ணிக்கலாம் இல்லையா? இல்லைன்னா சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மேல இருக்கிற டஸ்டோட போய் சமையல் செய்ய வேண்டியதா இருக்கும். அதனாலதான் கிச்சன் வேலையெல்லாம் ஃபர்ஸ்டா முடிச்சுக்கிட்டு கிச்சனை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிக்கணும். ஏன்னா இது கிளீன் பண்றப்ப கூட டஸ்ட் எல்லாம் போயிட்டு சாமான் மேல எல்லாம் உட்காந்துடும். ஸோ அதுக்காக கிச்சன் கூட டோர் எல்லாம் கிளீனா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் காலங்காத்தால அரிசி ஊற வச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? அரிசி மாவுக்காக, அது எப்படியோ மிஷினுக்கு எடுத்துட்டு போறோம். அதே கையோட இட்லி மாவு கூட ஊற வச்சு வச்சுட்டோம்னா, இட்லி மாவுக்காக அரிசி ஊற வச்சு வச்சுட்டோம்னா, 2ம் ஒரே முறை அரைச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, இட்லிக்காகவும் இந்த மாரி அரிசி ஊற வச்சாச்சு. அப்பதான் பார்த்தேன், என் சின்னவர் வந்து வாட்டர் பாட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. வந்த பிறகு, "நீ தான் எடுத்து வைக்கலாம்னு" சொல்லிட்டு என்ன நொட்டு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம தான் கேட்கணும். அதுக்கப்புறம் காலங்காத்தாலவே நான் அரிசி ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா? அது வந்து வீட்டுக்குள்ளவே இந்த மாரி ஆற வச்சாச்சு. ஏன்னா வெயில்ல ஆற வைக்கிறத விட, இந்த மாரி ஃபேன் காத்துலவே ஆற வச்சாலும் நல்லா ஆறிடும்ன்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஓனி போட்டு ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் துணி துவைக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு ரவுண்டு துணி துவைச்சாச்சு. நார்மல் ரெகுலர் யூஸ் இருக்கும் இல்லையா? அந்த துணி துவைச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் துவைச்சுட்டேன். ஏன்னா, கிளைமேட் வந்து சரியில்ல. மழை பெய்யுற மாரி இருந்துச்சா, அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா துவைச்சு ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தேன். ஊர்லருந்து ஃபோன் வந்துச்சு. பெரியப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்ட்டு. அதுக்காக எல்லாமே, எல்லா வேலையுமே அங்கங்க விட்டுட்டு, மாவு மட்டும் என் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்துட்டு, அரைச்சுட்டு வந்து வச்சுடு ஃப்ரிட்ஜ்லன்னு சொல்ட்டு, அத மட்டும் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்துட்டு, ஊருக்கு கிளம்பிட்டோம். அதனால தான் உங்களுக்கு 3 டேஸ், 4 டேஸ் வரைக்கும் ரெஸ்ட் கிடைச்சுச்சு. இருக்கட்டுங்களா? பாய்.